ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சி ஒரு விமானத்திற்குள்ளே தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகள். இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தினோட அகமதி கவர்னரேட்டில் 2,00,000 குவைத் தினார் மதிப்பிற்கு போதைப்பொருள் சிக்கியிருக்கு. குவைத்தில் என்னதான் குவைத் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ரைடுகளை நடத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த போதைப்பொருள் அப்படிங்கிறது குறையாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமான செய்திகளையும் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதல் செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்ன அப்படின்னா, குவைத்தினுடைய அகமதி கவர்னரேட்டில் ஒரு மறைத்து வைக்கப்பட்டு போதைப்பொருள் வந்து விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது. 2,00,000 குவைத் தினார் மதிப்பிலான போதைப் பொருட்கள் குவைத்தினுடைய போலீஸ் செக்கிங்கில் வந்து பிடிபட்டிருக்கு. இவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிறது சம்மந்தமாக தற்போது விசாரணைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இவர்கள்ட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதே போல் குவைத்தி தினார்கள், இந்த போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கு. 2 பேருமே ஆசிய நாடுகளை சார்ந்தவங்க அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், குவைத்தில் போதைப்பொருளை இல்லாமல் ஒழிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக, தங்கத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னு குவைத்தில் இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதை பண்ணிடாதீங்க. ஏன்னா தங்கம் விலை கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி ANZ அப்படிங்கிற ஒரு வங்கி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பல நாடுகளுக்கு இடையில் போர் பதற்றம், போர் நிலவரங்கள் வந்து மிக கடுமையாக இருந்ததால் பல நாடுகள் அவர்களுடைய பொருளாதார இருப்பை உறுதி செய்வதற்கு தங்கத்தை வாங்கி குமிச்சிருக்காங்க. AI டெக்னாலஜி ஃப்யூச்சர் வந்து மிகப்பெரிய அளவில் மாறப்போகுது. அதற்காக அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகமாக பண்ணும் பொழுது இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது சரிவை நோக்கி கண்டிப்பாக போகும். அடுத்த 2026 தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்க்குறவங்க தங்கத்தினுடைய விலை குறையுமா அல்லது இன்னும் அதிகமாகுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து கணிப்பு அடிப்படையில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் என்னென்னா, ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை ஹேண்ட் லக்கேஜில் வைத்து எடுத்துகிட்டு வந்த பயணியினுடைய அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. உடனடியாக அந்த விமானத்தில் இருந்த கேபின் கிரூ பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணி அணைச்சிட்டாங்க. 170 பயணிகளோடு பயணித்த இந்த விமானம் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிருக்கு. விமானத்தில் எலக்ட்ரானிக் பொருட்களை ஹேண்ட் லக்கேஜில் குறிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதற்கான முக்கியமான ஒரு வீடியோவாக இது வந்து பதிவாயிருக்கு. குவைத்தில் இருந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் ஏதாவது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களுடைய லக்கேஜில் போட்டு கொண்டு போங்க. அடுத்ததாக, நாம் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய உணவில் ஏதாவது அசௌகரியங்களோ அல்லது ஏதாவது அதில் வந்து கிடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இலங்கையிலேருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானத்தில் ஒரு பயணிக்கு கொடுத்த உணவில் முடி ஒன்று கிடந்திருக்கு. இதை அவர் வந்து எதிர்த்து சென்னை வந்த உடனேயே சிவில் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தார். இதற்கு அந்த ஏர் இந்தியா நிறுவனம் வந்து 35,000 ரூபாய் வந்து அபராதமாக வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விமானத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த செய்தி அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.